வணக்கம் மக்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல்மாறல் பாடல் எல்லாத்துக்குமே நம்ம விளக்க உரை பார்த்தாச்சுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, வேல்மாறல் புத்தகம் ஒவ்வொரு பப்ளிகேஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் எனக்கு கிடைச்ச புத்தகத்தில் விநாயகர் துதியிலிருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கந்தர் அலங்காரம் 2 பாடல் கொடுத்துருந்தாங்க. முதல்ல அந்த 2 பாடலுக்குமே நம்ம விளக்க உரை பார்த்தாச்சுங்க. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் அப்படின்னு ஒரு பாடலும், அதுக்கப்புறமா தடக்கொற்றா வேல்மயிலே அப்படிங்கிற பாடலுக்கும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வேல்மாறல்ல வந்த 16 பாடலுடைய விளக்க உரையும் நம்ம பார்த்தோம். அடுத்து கடைசியாக முடிக்கும் போது ஒரு 2 பாடல் இருக்குங்க. கந்தர் அந்தாதி அப்புறம் கந்தர் அலங்காரம், இது 2ல இருந்துமே ஒவ்வொரு பாடல் எடுத்திருக்காங்க. கந்தர் அந்தாதியில 48வது பாடலும் கந்தர் அலங்காரத்துல 101வது பாடலும், கடைசியா நம்ம 2 பாடல்கள் நம்ம விளக்க உரை பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த பதிவுல கந்தர் அந்தாதியில 48வது பாடல் நம்ம பார்க்க போறோம். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேயவன் புந்திவன வாசம் ஆதுடன் சேர்ந்து செந்திச் சேயவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பாடலோட விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பாடல் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா, நான் விநாயகர் துதியிலிருந்து கந்தர் அலங்காரம் பாடல்கள் 2 பாடி அதுக்கப்புறமா வேல்மாறல் பாடலையும் பாராயணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கந்தர் அந்தாதி பாடலும் கந்தர் அலங்காரம் பாடலும், இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பதிவா பாராயணம் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை இந்த பதிவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப பாடல்ல ஒரு தடவை பார்த்துடலாங்க. சேயவன் புந்திவன வாசமாதுடன் சேர்ந்த செந்தில், சேயவன் புந்தி கணிசா சராந்தக சேர்ந்த வெண்ணிட், சேயவன் புந்தி பணிப்பானும் வெள்ளிப்பொன் செங்கதிரோன், சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதமின்றே. இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா, சேயவன் புந்திவன வாசம் ஆதுடன் சேர்ந்த செந்தில், அழகுடன் மிகுந்த காதலுடனும் காணரு பாய்கின்ற வள்ளிக்காட்டில் வாழ்ந்த வள்ளியுடன் கந்தர்வ மனம் புரிந்த செந்தில் குமர கடவுளே, சேயவன் புந்தி கணிசா சராந்தக சேர்ந்த வெண்ணிட், வலிமையில் மேம்பட்ட பகைமை உடைய அரக்கர்களை அழித்தவனே, செந்நிறமான தெய்வமே, சேயவன் புந்தி பணிப்பானும் வெள்ளிப்பொன் செங்கதிரோன், செவ்வாய் புதன் சந்திரன் சுக்கிரன் வியாழன் சூரிய பகவான் அவருடைய மகனாகிய சனீஸ்வர பகவான், இவர்களின் வக்கிரத்தால் ஏற்படும் சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதமின்றே, நமது சித்தத்தை மாறுபடச் செய்யும் தீமை இல்லாது போகும். இதுல என்ன விளக்கம் அப்படின்னா, இன்னொரு டைம் சொல்றேங்க. அழகுடன் மிகுந்த காதலுடனும் காணரு பாய்கின்ற வள்ளிக்காட்டில் வாழ்ந்த முருகன், வள்ளியுடன் கந்தர்வ மனம் புரிந்த செந்தில் குமர கடவுளே, வலிமையிலே மேம்பட்ட பகைமை உடைய அரக்கர்களை அழித்தவனே, செந்நிறமான தெய்வமே, செவ்வாய் புதன் சந்திரன் சுக்கிரன் குரு சூரியன் அவருடைய பிள்ளையான சனீஸ்வரன், இவர்களின் வக்கரத்தால் ஏற்படும் நமது சித்தத்தை மாறுபடச் செய்யும் தீமை இல்லாது போகும். இந்த பாடலுடைய விளக்கம் இதுதாங்க. நவகிரகங்களால ஏற்படுற கஷ்டங்கள் எல்லாமே நம்ம முருகப்பெருமான கும்பிடும் போது அவர் நம்மளுக்கு அந்த கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். கடைசியா வேல்மாறல் படிக்கும்போது இந்த நவ கிரகங்களையும் நமக்கு இந்த பாடல்ல சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை இதுல வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த பாடலுடைய விளக்க உரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இப்பதான் புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த பாடலுடைய விளக்க உரையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.